ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் சிறப்பாக இருக்கேன். ஸ்கூல் இல்லைனாலும் நமக்கு வர வேண்டிய வேலை கரெக்டாக வந்துன்னு தான் இருக்கோம். அப்படி என்னடா வேலை வந்திருக்குது அப்படின்னு கேட்டால், ஓனர் அவங்க தம்பி கூப்பிட்டு இந்த பாத்திரம்லாம் கழுவு சொல்லியிருக்காரு. அப்புறம் காலையில் எழுந்துச்சி இந்த வராண்டா கொஞ்சம் கழுவணும், நடந்து வரது. ஏன்னா இது புறாலாம் அசிங்கம் பண்ணுது, பேசும்போதே அசிங்கம் பண்ணுது பாருங்கள். ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது பாரு. எப்பயும் சொல்கிற மாதிரி தான், டிரைவர் வேலைக்குன்னு வந்தால் டிரைவிங் வேலை மட்டும் வராது, எல்லா வேலையும் வரும். அதை அனுசரித்து செஞ்சு தான் ஆகணும். இங்கே நான் அதை செய்ய மாட்டேன்னு சொல்ல முடியாது. அப்படி சொன்னாலும் அவங்க ஐயோ அப்படின்ட்டு பயந்தும் போக மாட்டாங்க. காது மேலே ஒன்று போட்டு செய்யிட்டா தான் என்னவாங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், இது க்ளீன் பண்ணிவிட்டு உள்ள திவானில் போய் அந்த சில்வர் பாத்திரம்லாம் கொஞ்சம் இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் கீழே கொட்டிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு பிரேக்ஃபாஸ்ட் அதனால் வந்தால் சாப்பிடுவோம். வேலை வராது, முடிஞ்ச அளவுக்கு வேலை வந்தால் பார்க்கலாம். இதுவே எங்கள் கூட இருக்கிற டிரைவரு கழுவே மாட்டான். அவனுக்கு கழுவுனா ஜுரம் தான் வரும். ஆனால் அவன் எதிர்பார்க்கறது இல்லை. நானே டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் ஊற்றி கழுவிடுது. ஏன்னா அவன்கிட்ட சொல்லி அவன் பாத்ரூம் போய் வெளியே வரத்துக்கு 1 மணி நேரம் ஆகிடும். அந்த 1 மணி நேரத்தில் இதை கழுவே முடிச்சிடலாம் நம்ம. சில பேர் அப்படி தான் இருக்கானுங்க. இந்த 2 பேர் 3 பேர் இருக்கிற டிரைவருங்க இடத்துல வேலை சொல்லும் போது கரெக்டாக அதில் ஒருத்த மட்டும் எழுந்துச்சி பாத்ரூமில் போயிடுவான். ஏன்னா அங்கே போனால் மட்டும்தான் நம்ம எதுவுமே கேட்க முடியாது அவனை, ஏன்டா போகிற அப்படின்னு. நம்ம தலையெழுத்து, நம்ம க்ளீன் பண்ணி தான் ஆகணும். தெரியுதா? என்னடா பாத்திரம் கழுவ போகிறேன்னுட்டு காரில் வந்து உக்காந்துங்க என்னென்னு பார்க்குறீங்களா? மேடம் கால் பண்ணி போய் ஃப்ரூட்ஸும் வெஜிடபிளும் வாங்கினா குமார் அப்படின்ட்டாங்க. அதனால காரை ஷார்ட் பண்ணிட்டு கிளம்புறேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இது ஒரு பண்ணு தான், க்ரோசன் சாக்லேட். பசங்களுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்பிவிட்டு வாங்கினார். அது டைமாக தான் இப்போ வாங்கினார் சொன்னாங்க. மாமா நான் போய் சூக் மின்னாரில் வாங்கினாரன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ஏன் குமார் தைமாவில் இருக்காதா அப்படின்னு கேட்டாங்க. தைமாவில் இருக்கு மாமா, காய்கறிலாம் ஒன்றும் சரி இருக்காது, சூக் மின்னார் போனால் ரேட்டு கொஞ்சம் கம்மி தானே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். சரி குமார் இப்போ வாங்கினு வா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. போய் வாங்கிட்டு வரலாம். சூக் மின்னரில் கராஸ் பக்கத்தில் தான் இந்த கடை இருக்குது. இந்த போர்டு நல்லா பார்த்துக்குங்க. இந்த கடையை வச்சுன்னு இருக்கிறவங்க வந்து ஆந்திராக்காரங்க. எல்லா வெஜிடபிளும் கம்மி ரேட்டில் தான் கிடைக்கும். சரி, இப்போ எங்கள் வீட்டுக்கு எடுக்கிற பொருள் என்னென்னு பார்த்தா தக்காளி, உருளைக்கிழங்கு, கேரட்டு, கத்திரிக்காய், வெங்காயம், எலுமிச்சம்பழம், ஸ்ட்ராபெரி ஒரு 8 பாக்ஸு, சின்ன தக்காளி, ஆப்பிள் கொஞ்சம், அப்புறம் கூஸ்பரா, பக்தோனஸ், சிறு நானா, அந்த தழை எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கினேன். மாதுளம் பழம் ஒரு பாக்ஸு, அதுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம், பச்சை மிளகாய் கொஞ்சம், வாழைப்பழம் கொஞ்சம், பூண்டு, ஃபைனல் டச்சா கேஆர் பாக்ஸ். மொத்த பில்லும் 15 தினார் 785 ஃபில்ஸ். நம்பூர் காசுக்கு 4656 ரூபாய். அந்த வெஜிடபிள் எல்லாம் காரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு கீழே இருக்கிற கடையில் வந்து லெமன் ரோப்பு அது 2 பாக்ஸ் எடுத்துக்கின்னு 10 7-அப் 10 பெப்சி இதையும் எடுத்துக்கினேன். இதுக்கான பில்லு எங்கே மிஸ் பண்ணிட்டேன், எங்கே மிஸ் பண்ணேன்னு தெரில. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மேடம் கேட்ட எல்லா பொருளும் வாங்கியாச்சு. மேடம் மீன் கடைக்கு போயிட்டு ஃபோன் பண்ண என்ன இருக்காங்க, போய் ஃபோன் பண்ணுவோம். மேடம் மீன் ஆர்டர் பண்ணாங்கன்னா எங்களுக்கும் சேர்த்து ஆர்டர் பண்ணுவாங்க. வீட்டு வேலை செய்கிறவங்களுக்கும். ஓனர் ஆர்டர் பண்ணால் வெறும் அவங்களுக்கு மட்டும் கணக்கு பண்ணி வாங்குவார். பார்க்கலாம் நம்மளுக்கு மீன் வருதா இல்லையான்னு. அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்ட்ராபெரி ஒன்று சாப்பிட்லாம். கடைக்கிட்ட போயிட்டு எங்கள் ஓனர் பேர் சொன்னேன், அசரா தெகிகா பாபா அப்படின்ட்டு கடைக்காரர் உள்ளே போயிட்டார். அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுன்னு அர்த்தம். மதியம் டைமாக வரவே மீன் எல்லாம் காலி ஆகிட்டு இருந்துச்சு. கனவுல மொத்தமாக மண்ணள்ளி போட்டாங்க. ஃப்ரெஷ் மீனாக வாங்கி செய்வாங்கன்னு பார்த்தா செஞ்சு மீனை ஆர்டர் பண்ணி வாங்கின்னு வராங்க. அதாவது இந்த மீன் கடையில் செஞ்சு கொடுக்குறாங்க போல் தெரியுது. மீன் வேணும்னா இப்போ அது செஞ்சு தான் வாங்கின்னு போகிறேன். எதையுமே ஓப்பன் பண்ணி பார்க்க முடியாது. அப்படியே நம்ம கொடுப்போன்னு இருந்தால் மீன் வரும், கொடுப்பல் இல்லைன்னா வராது. கொடுப்பன் இருக்குதா இல்லைன்ட்டு சாப்பாடு வரும்போது பார்த்துக்கலாம். இப்போதைக்கு எடுத்துன்னு போய் கொடுக்கலாம். லஞ்சு வந்திருக்கு, பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தக்கூஸ் வந்திருக்கு. ஆஹா, சாப்பாடு மீன் வந்திருக்கு. அப்புறம் அது தக்காளி அரைச்சிது. இது அந்த ஜிரிஜிரி தழை. ஃபஸ்ட்டு மீனாக கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டு பார்ப்போம். சேஸ் ஃப்ரெண்ட்ஸ். தரமாக இருக்குது. தக்கூசு போட்டு பிசைஞ்சி கொஞ்சம் மீனை புட்டு. சேஸ் ஃப்ரெண்ட்ஸ்.
சூப்பராக இருக்குது எல்லாமே. வச்சு நாக் அவுட் பண்ணுவோம். மேடம் வந்து ஸ்லைடர் இட்டுன்னு வந்திருக்காங்க சிட்டி சென்டர். நான் அந்த சிட்டி சென்டர் சூப்பர் மார்க்கெட் உள்ள வந்திருக்கேன். ஏதாவது ஆஃபரில் இருக்குதான்னு. சாக்லேட்லாம் நல்ல ஆஃபர் போட்டிருக்காங்க. எவ்வளோன்னு சொல்கிறேன். யாருன்னா ஊருக்கு போகிற மாதிரினா வந்து வாங்கிட்டு போங்க. ஒரு தினாருக்கு இந்த அரபியன் ஏதோ சாக்லேட்லாம் போட்டு வச்சுருக்குறாங்க. இது எல்லாம் ஒரு தினார். இது ஒரு தினார் 100 ஃபில்ஸு. இந்த சாக்லேட்டு இது ஒரு தினார் 200 ஃபில்ஸு. சாக்லேட்லாம் பேர் தெரியல, ஆனால் நல்லா இருக்குன்னு ஒரு யோசனை. இது ஒரு தினார் 100 ஃபில்ஸு. இது அந்த தேங்காய் சாக்லேட்டா, ஒரு தினார் 890 ஃபில்ஸ். இது எல்லாமே ஒரு தினார் கணக்கு. ஒரு தினார் 350 ஃபில்ஸ். இதுவும் ஒரு தினார் 350 ஃபில்ஸ். 2.25 தினாரு. இது 2 பாக்கெட்டாக எடுத்தா. நட்ஸ்லாம் போட்டு வச்சுருக்காங்க, ஆனால் அரை கிலோ ஒரு தினார் 390 ஃபில்ஸ். இதுவும் அரை கிலோ தான். முந்திரி 2 தினார் கிலோ வருது. இந்த 200 டீ பேக் இருக்கிற லிப்டன் டீ வந்து 2 தினார் 390 ஃபில்ஸ். 1.5 தினார் இந்த பாக்ஸு. நிறைய பொருள் இருக்குது ஆஃபரில். யாருன்னா அந்த பக்கம் வந்தாங்கன்னா ஊருக்கு போகிற மாதிரினா வாங்கின்னு போங்க. பாய். நாளைக்கு வீடியோவில் சந்திக்கிறேன். ஏன்னா அதுக்கப்புறம் வேலை வராது.